அவர்கிட்ட என்ன சொல்லி ஏமாத்திருக்கிறாங்கன்னா, அந்த கந்தன் மலை கதையை போய் சொல்லியிருக்காங்க. சரி, நமக்கு வந்து வயசான காலத்தில் நமக்கு எல்லாமே முடிஞ்சிச்சு, இனிமேல் அரசியல் எதிர்காலமே கிடையாது, ஒரு ரொமான்ஸ் சீன்லையாவது நம்ம நடிப்போமே. விஜய் எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம திட்டுறது, நம்ம விஜய் ஆக வேணாமா அப்படிங்கிற ஒரு திட்டத்துக்குள்ள அவர் போயிருக்காரு. ஒரிஜினலாகவே அந்த கட்சியில் ஒரு முருகன் இருக்கிறாரு, சாதாரண முருகன் கிடையாது. எல்போர்டு முருகன் ஒருத்தர் இருக்காரு. எல் முருகன் ரெண்டும் ஒன்று தாங்க. எல்போர்டுனா அவர் அரசியல் கற்றுக்கிட்டு இருக்கிறார். எல்போர்டு முருகன் அவர். எல் முருகன் ஒருத்தர் இருக்காரு. அவருக்காவது சினிமா உலகத்தில் நிறையா பேரோட நட்பு, சிநேகம், பாசம், பந்தம்லாம் அவருக்கு நிறையா இருக்குது. ஏன் அவருக்கு சினிமாக்காரங்களோட பெரிய நெருக்கம் இருக்குன்னா, நீங்கள் ஏதாவது பெண்களை மனதில் வைத்து நீங்கள் வந்து இதை கேட்கக்கூடாது. நான் சொல்கிறது ஆண்களோடையும் அவருக்கு, பெண்களோட எப்படி அவருக்கு வந்து சிநேகம் இருக்கிறதோ அது மாதிரி ஆண்களோடையும் அவருக்கு நட்பு இருக்குது. இப்போ ஏஆர் ரஹ்மான் ஸ்டூடியோவுக்கு போய் கூட தான் போய் பார்த்துட்டு வந்தார். அதுக்காக எல் முருகனை வந்து நீங்கள் தப்பாக சொல்லுவீங்களா? ஏஆர் ரஹ்மானையும் தான் சந்திக்கிறாரு.